இனிய காலை வணக்கம். 53வது நாள் 53வது தகவல். சொத்தின் மீதான கடன் வகைகளில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது அடமான கடன். அடமான கடனில் நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? இடத்தின் மீதான அடமான கடன் பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்குறது தார்ஸ் வீட்டு மீதான அடமான கடன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க. ரெண்டுக்கும் மோரார்லஸ் சிமிலர் கேரக்டர் தான். அது வந்து இடத்தின் மீது அடமானம், இது வந்து தார்ஸ் வீட்டின் மீது அடமானம். இவ்வளோ தான் வித்தியாசம் ரெண்டுக்கும். இதில் நம்மக்கிட்ட ஒரு சொந்த வீடு இருக்கும். அந்த வீட்டை நம்மளுடைய சுப செலவுகளுக்காகவோ அல்லது வந்து மருத்துவ செலவுக்காகவோ அல்லது தொழிலில் முதலீட்டுக்காகவோ கூட நம்ம வந்து இந்த வீட்டை அடமானம் பண்ணி அதன் வரக்கூடிய தொகையை நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறது தான் வந்து வீட்டின் மீதான அடமான கடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போது இந்த வீட்டின் மீது அடமான கடனுக்கு சிறப்புகள் மற்றும் தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த வீடு மாநகராட்சியில் இருக்கலாம், பஞ்சாயத்தில் இருக்கலாம், பேரூராட்சியில் இருக்கலாம், கிராமப்புறங்களில் இருக்கலாம். அதுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து டிடிசிபி இருக்கணுமா அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கட்டிட அனுமதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் முக்கியமாக என்ன இருக்கணும்னா வீட்டு வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் இபி பில்லுங்க அவங்கக்கிட்ட இருக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து வீடு அடமான கடனுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. வீட்டின் மீதான மார்க்கெட் மதிப்பில் 70% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட வயது வரம்பு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் 21 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் கொடுக்குறாங்க. வட்டி வீதங்கள் 9%லேருந்து 14% வரைக்கும் வட்டி வீதங்கள் இருக்குது. சிபில் ஸ்கோர் 650 சிபில் ஸ்கோர் இருக்கணுங்க. கால அளவுகள் 15 ஆண்டுகள்லேருந்து 20 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. 20 ஆண்டுகள் அரசாங்க உத்தியோகத்தருக்கு கொடுக்குறாங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சம்பளம் பேங்க்கில் கிரெடிட் ஆகிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க, சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, மற்றும் கையில் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் நம்மளால் அடமான கடன் பண்ணித்தர முடியும். அதே பிரகாரம் தொழிலில் வருமான சான்று இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியுங்க. இதுக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தனிநபர் சான்று, வருமான சான்று, தொழில் சான்று மற்றும் சொத்தின் மீதான ஆவணங்கள், பட்டா சிட்டா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி பில்லு, வில்லங்க சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்க மாதிரி வரும். இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம சொந்த வீடு, அந்த வீட்டின் மீது நம்ம வந்து அடமானம் பண்ணி நம்ம ஒரு தொகையை வாங்கி அதை வந்து நம்ம சுப செலவுகளுக்கோ நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தொழில் விருத்திக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அல்லது ஒரு இடம் ஒன்று பக்கத்தில் வருது, கொஞ்சம் கம்மி விலையில் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த இடத்த வாங்குறதுக்கு கூட நம்மளுடைய இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். தீமைகள் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு பெரிய தீமைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. வட்டியை பொறுத்த வரைக்கும் நார்மலான வட்டி, அது வந்து அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி வருது. இஎம்ஐ கட்டாத சமயத்தில் வீடு வந்து ஜப்தி நடவடிக்கைகளுக்கு உள்ளாகலாம், சிபில் ஸ்கோர் பாதிக்கலாம். இன்றைய வீட்டின் மீதான அடமான கடன் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.